காலையில யார் டைரக்டர் பார்க்கணும்னு சொன்னீங்க, எந்திரடா, எந்திரி சீக்கிரம். இவன் தான் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர், படிப்பாளி. செல்ஃப் டாக் இஸ் பெஸ்ட் மெடிசன்னு ஏதோ புக்கில் படிச்சதான் சொல்லிட்டு இருப்பான். என்னையும் மிரரில் பார்த்து பேச சொல்லி ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவான். ஆனால் அது இது வரைக்கும் எனக்கு ஒர்க் ஆனதே இல்லை. இவ்வளோ காலங்கத்தில் இவன் ஏன் தேடி வந்தான்னா, இவ்வளோ நாள் இவன் கண்ணிலேயே படாமலே இருந்தான். ஏன்னா போன தடவை நான் பண்ண சம்பவம் அப்படி. ப்ரோ பாட்டு பார்க்காத மாதிரி போறீங்க. சொல்கிறா என்ன விஷயம், எப்படி இருக்க? ப்ரோ கரெக்டாக ஏதோ படம் போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அதோட ஆடிஷன் எப்போ ப்ரோ? ஆடிஷனு அதை பற்றி விட, போன ஆடிஷன் என்ன பண்ண ஞாபகம் இருக்கா? அந்த ஷூட்டிங்க்கு லொக்கேஷன் பார்க்க சொன்னேனே, பாத்தியா? எங்கள் ஏரியா பையன் சார், ஆக்டிங்காக சான்ஸ் எடுத்துருக்க, நல்லா நடிப்பான் சார். ஓ, வேற ஏதாவது படத்தில் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆக்டிங் பண்ணியிருக்கீங்களா? ஜூனியர் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். ஓகே, சீன் என்னன்னு தெரியுமா இப்போ உனக்கு? சீனு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்கள் தங்கச்சி அபி ஆக்சிடென்ட் ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்காங்க. ஐசியில் போய் பார்க்குறீங்க. என்னால் தான் இப்படி ஆயிடுச்சு, நான் உன்னை காலேஜ் கூட்டிகிட்டு போயிருந்துருக்கணும், என்னால் தான் இப்படி ஆயிடுச்சுன்னு நீங்கள் எமோஷனலாக பேசுகிறீங்க. அவங்க எழுந்துருவாங்க, அப்புறம் அவங்கள கட்டி பிடிச்சி அழணும். இதுதான் சி. அபி அபி யார் வந்திருக்கா பாடுறா. என்னாலதான் நீ இப்படி. நான் தான் உன்னை காலேஜ் கூட்டு போயிருந்திருக்கும். இருங்க இருங்க, தம்பி தம்பி தம்பி, திக்கி திக்கெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதீங்க, நார்மலாக பண்ணுங்க போதும். அபி அபி யாரும் வந்திருக்கா பாடுறா. தம்பி 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 நிறுத்துங்க, உங்கள் ரெஸ்யூம் கொடுத்துருப்பாங்க, நான் உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன். ஹெல்த்தை பார்த்துக்கூட உன் சுச்சுவேஷன் எனக்கு புரியுதா? போன ஆடிஷன்லேயே ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் சான்ஸ் கிடச்சிருக்கும். நீ ஃபஸ்ட்டு போய் ஹெல்த்தை சரி பண்ணிட்டு வா, நெக்ஸ்ட் டைம் நான் சான்ஸ் வாங்கி தரேன். டேய் ஓரா பர்ஃபார்ம் பண்றானே, பின்னாடி பாடுறா. பேசுதானே வந்த, பேசு. என்ன பேசணும்னு தெரியலையா? நான் சொல்லட்டுமா? தியா அவ செத்தது காரணம் நீ இல்லடா. ஆனா நீ பண்ண தப்பு என்ன தெரியுமா? அது இதுவரை நினைச்சிட்டே இருக்கிறது. நான் தான் காரணம். நான் அப்போ சின்ன பையன், அப்போதான் வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டேன். ஏன்னா என் தங்கச்சியும் கூப்பிட்டு போகணுன்னு ஆசை. வரமாட்டேன்னு தான் சொன்னான். நான் தான் இப்படிதான் ஒரு நாள் அவ்வளோ நாள் வண்டியில் போயிட்டு இருக்கப்போ எங்கேருந்தோ வந்து ஒரு வண்டி வந்துடுச்சு. இப்போ என்ன நடந்ததுன்னே தெரியல. 4 நாள் கழிச்சு கண்ணை போட்டு பார்த்தா நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். என் தங்கச்சி எங்கன்னு எங்கள் அம்மா பார்த்து கேட்டான். எங்கள் அம்மா அழுந்தாங்க. அப்போ தான் புரிஞ்சுது அன்றைக்கி தான் அவளை கடைசியாக பார்த்ததுன்னு. அந்த நாள் என்னால் மறைக்கவே முடியல.
ஞாபகம் வர்றப்பெல்லாம் அவன் திக்கி திக்கி பேசுகிற வார்த்தைகள் மண்டையில் கேட்டுக்கிட்டே இருக்கு. அதனால் அதுலேருந்து வெளியே வரவே முடியல. அதனால் அந்த காலம் இறந்து போச்சுடா. எந்த காலத்தை நினச்சி வாழ்கிற காலத்தை இறக்காது. போ, முயற்சி பண்ணு உன் கனவுக்காக. போ. இந்த சீனுக்கு ஆர்டிஸ்ட் இன்னும் கிடைக்காமே இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது? சார் நம்ம ஏரியாவிலேருந்து ஒரு பையனை கூப்பிட்டு வந்திருக்கேன் சார். அன்னைக்கு ஒரு திக்குவாயினை கூப்பிட்டு வந்தேன். அவன் தொல்லையே இன்னும் தாங்க முடியாமல் இன்னும் அப்படியே இருக்கு. இதில் இவன் வேறயா? இல்லை சார், இவன் அவன மாதிரி இல்லை, கொஞ்சம் நல்லா நடிப்பான் சார். சரி, கூப்பிட்டா பார்த்துக்கலாம். குமாரே. வணக்கம் சார். சீன் என்னன்னு தெரியுமாப்பா உனக்கு? தெரியும் சார். சரி, ஆக்ட் பண்ணு. என்ன பேர் சொன்னாங்க? என்ன தல பேரு? அபி. ஓ, அபியா? அபி, அபிமா, என்னால் தானே இப்படி ஆச்சு. நான் தான் காலேஜ் திட்டுன்னு வந்திருக்கணும். என்னை விட்டு போயிட்டே அபிமா, போயிட்டியே. ஆத்தாண்ட நான் என்ன சொல்றேன் அபிமா, என்னை விட்டு போயிட்டே அபிமா, போயிட்டியே. வாட் த ஹெல்ரா? ஆத்தாவா? யார் ஆத்தான்றீங்க? ஆத்தா தப்பா பேசுறீங்க. யாருன்னு தெரியும்ல, குமார், ஆக்டிங் குமார், கோளாறான ஆளு, பிசா போட்டு மட்டா பண்ணிட்டு போய்க்கினே இருப்பேன். என்ன வேணா சொல்லுவேன் நீ. டோமர் டேய், ஏறாண்ட தான் வரணும். வெளில வாடா, பிள்ளைங்களை வச்சு செஞ்சு விட்டுறோம் பார்த்துக்க. டே டோமர், டோமரே வாடா, டோமரே. எங்கேயா பத்திங்க அவனை? சார், இப்போதான்டா ஒருத்தன் தலை தின்னுட்டு போனான். இவனை இன்னொரு நாள் வர சொல்கிறான். போடா. சார் ஒரு சான்ஸ் கொடுங்க சார். கண்டிப்பாக நான் இந்த பண்ணிடுங்க சார். ஓகே, லாஸ்ட் ஒன் சான்ஸ். தியா, தியா, டேய், என்ன வந்திருக்கம்மா, கண் திறந்து பாடுறா. என்ன சாரிடா, என்னாலதான் நீ இப்படி. ஆனா 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 எனக்கு தெரியும், கண்டிப்பா நீ வருவ. பழைய மாதிரி நீ நானும் ஒன்னா சேர்ந்து. தியா, தியா, சரிடா, சரிடா. டேய், எப்பட்றா பண்ண? டேரக்டர் ஓகே சொல்லிட்டாரா? நெக்ஸ்ட் ஏய் பவன், ஷூட்டிங்க்கு நான் உனக்கு கால் வாப்பா பண்ணுறேன், இங்க. ஓகேவா? சரி, டேரக்டர் கூப்பிட்றேன், பார்த்து.